இந்த நாளில் என்னையும் ஒரு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய பிறந்த நாள் முதலாய் நேற்று தினத்தோடு 39 வருடங்கள் முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். நேற்று தினத்தில் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணீங்க. ஆனால் நேற்று நான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் கோவித்து கொள்ளாதீர்கள். ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனே இல்லாமல் தேவனோடு பேசணும் அப்படின்னு சொல்லி நேற்று முந்தின நாள் நைட்டே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் தான் நான் ஆன் பண்ணேன். ஆகையினாலே ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுன்னா என்னிடத்தில் கோவித்து கொள்ளாதீர்கள். நீங்கள் எல்லாருமே எனக்காக ஜெபித்தீர்ப்பீர்கள், எனக்காக நீங்கள் வாழ்த்துதலை சொல்லியிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை அவர் செய்யும்படியாக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். நேற்று ஃபுல்லாக என்னுடைய ஜெபம் அதுதான். அதற்காக தான் நான் காத்திருந்து தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருந்தேன். நேற்று தினத்தில் கர்த்தர் என்னோடு பேசின ஒரு பகுதியை உங்களோடு கூட இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் சற்று திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு சில மாற்ற முடியாத ஒரு சில காரியங்கள், தவிர்க்க முடியாத ஒரு சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. என்னுடைய ஒரு சில தவறான தீர்மானங்கள்னு நான் சொல்லுவேன். என்னுடைய கடந்த காலத்தை நான் திரும்பி பார்க்கும் பொழுது, நான் ஊழியத்தில் வந்த காலத்திலிருந்து ஆரம்பித்து கர்த்தர் நேர்த்தியா நடத்தி வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக என் லைஃப்ல நிறைய ரிக்ரெட்ஸ், இது நடந்திருக்க வேண்டாம் என்று நான் நினைத்த யோசித்து கொண்டிருந்த காரியங்கள் அநேகம் உண்டு. காரணம் என்னன்னா, கர்த்தர் என்ன தாயின் எங்க அம்மாவுடைய வயிற்றில் உருவாக முன்னமே என்ன பண்ணிட்டாருங்க, ஊழியத்துக்காகன்னு பெயர் சொல்லி அழைச்சிட்டாரு. ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய விருப்பத்தின்படி போனதுனால அந்த என்னுடைய விருப்பத்தின் நான் நடந்த நாட்களிலே நன்மையான எந்த காரியத்தையும் நான் பார்க்கவே இல்லை. அந்த நாட்களிலே நான் அனுபவித்தது எல்லாமே ஒருவேளை அந்த காலத்துல எனக்கு இன்பமானதாக தோன்றினாலும் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது அதெல்லாம் தவிர்த்திருக்கலாமே, அதையெல்லாம் செய்யாம இருந்திருக்கலாமே, அந்த தீர்மானத்தை எடுக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் நினைத்தேன். நேற்று தினத்தில் அதற்காக நான் யோசிச்சேன். ஆனாலும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர் என்ன பண்ணார்னா, அவர் என்னைய நேசிச்சாரு. அதனாலதான் என்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் என்னைய கட்டுப்படுத்தணும்னு நினைக்கல. என்னைய பிடிச்சி ஒரு செயினை போட்டு கட்டி, டே நீ அங்கேயே போகவே கூடாது அப்படின்லாம் என்னைய பிடிச்சி அவர் இழுக்கல. என்னுடைய மன விருப்பத்தின்படி நான் போக விட்டுட்டாரு. ஆனாலும் அவருடைய மிகுந்த அன்பினாலே அவர் என்னை மறுபடியும் இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம அதுதான் வாசிக்கிறோம். அநாதி சிநேகத்தால் என்னை இழுத்து கொண்டீர், காருண்யத்தினால் என்னை அணைத்துக் கொள்ளுகிறீர். அது உண்மையாலுமே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பொருந்தக்கூடிய ஒரு காரியம். அதனால இந்த நாளிலே அதனுடைய அடிப்படையில தான் உங்களோடு கூட ஒரு வசனத்தை வாசித்து அதனுடைய அடிப்படையிலிருந்து உங்களோடு நான் தியானத்தை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதி. நம்ம எல்லாரும் இணைந்து இந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமத்தை எடுக்க முடியாதவர்கள் திரையில் இருக்கிறதான இந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து சத்தமா நிறுத்தி நிதானமாக நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். திரும்ப வாசிப்போம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே கடந்த காலம் என்பது ஒன்று உண்டு இல்லையா? எவ்ரி ஒன் ஹேஸ் அ பாஸ்ட். எல்லாருக்குமே ஒரு கடந்த காலம் உண்டு. ஆனா அதுல எல்லா கடந்த காலத்தையும் நினைச்ச உடனே நமக்கு மனசு சந்தோஷமா இருக்கா? சொல்லுங்களேன். நமக்கு ஒரு 100 மெமரி, 100 நினைவுகள் இருக்குன்னா அதுல ஒரு 30-40 வேணா சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கலாம். மிச்சம் 60ஐயும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்பப்பா ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம்யா அப்படின்னு நினைப்போம் இல்லையா?
ஐயோ அதை தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். அந்த டைம்ல ஏன் அந்த தீர்மானத்தை இப்படி முட்டாள்தனமா நான் எடுத்துட்டேனே அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அப்போ நிறைய நினைவுகள், கடந்த கால நினைவுகள் நிறைய நேரம் நமக்கு சந்தோஷத்தை தருவது இல்லை. நமக்கு அது ஒரு கவலையை ஏற்படுத்துது. இல்லைன்னு சொல்லி சொன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு அழுத்தத்தை ஒருவேளை அது ஏற்படுத்தலாம். ஆனால் கிருபையாய் கர்த்தர் எல்லாருடைய லைஃப்லயுமே ஒரு 100 நினைவுகள்ல 100மே எனக்கு கவலை தாங்க நம்ம யாருமே சொல்ல முடியாது. மெஜாரிட்டி மேபி கவலையா நிறைஞ்சிருக்கலாம். சந்தோஷத்தினாலையும் கர்த்தர் நம்மை நிறைத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஆனா இங்க நம்ம பார்க்க போகிறதான இந்த பகுதி, என்னோடு கூட நீங்க இந்த காரியத்திலே மிகுந்த கவனமாய் நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த வசன பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களுடைய கடந்த காலத்தை மாற்ற முடியுமா? Can you alter the past? உங்களுடைய கடந்த காலத்தை மாற்ற முடியுமா? நான் திரும்ப கேட்கிறேன், கடந்த காலத்தை உங்களாலே மாற்ற முடியுமா? என்னுடைய 39 வயது முடித்து நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி நிறைய ரிக்ரெட்ஸ் என்னுடைய லைஃப்ல இருந்திருக்கிறது. ஆனால் அந்த ரிக்ரெட், அந்த கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் இந்த நாளிலே உங்க முன்னாடி என்ன சாட்சியா நிறுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, விலையேற பெற்ற அவருடைய ரத்தம் எனக்காக பரிந்து பேசுவதினாலும் அந்த ரத்தம் எனக்கு அளவற்ற கிருபையை கொடுத்ததுனாலும் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். ஹல்லேலூயா. இதற்கு நம்ம எல்லாருமே சாட்சி. நம்ம எல்லாருமே அதை தான் சொல்ல முடியும். நம்ம கடந்த கால வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்த்துட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது உண்மையாலுமே நம்ம கடந்து வந்தது எதனாலதான்? தேவனுடைய சுத்த கிருபையினாலே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கடந்த காலத்தை ஒரு நாளும் நம்ம மாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கிறதான சயின்ஸ் ஃபிக்ஷன், அறிவியல் முன்னேற்றம், சயின்ஸ் ஃபிக்ஷன் அது தமிழ் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அறிவியல்ல ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை கட்டுக்கதைன்னு சொல்லலாம். அறிவியல் கட்டுக்கதையில இன்னைக்கு பலவிதமான காரியங்களை மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா டைம் மெஷின், கால இயந்திரம். அந்த இயந்திரத்துல போய் உட்காந்துக்கிட்டா கடந்த காலத்துக்கும் போலாம், நிகழ்காலத்துக்கும் போலாம். அந்த மாதிரி ஒரு கால இயந்திரம் ஒருவேளை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? நானும் அந்த கண்டிப்பா அதை செய்வேன். அதுல போய் ஒரு குறிப்பிட்ட டேட்டை போட்டு 1990 ஏதோ ஒன்று வருஷத்தை போட்டு அங்க போய் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தவறான ஒரு தீர்மானத்தை செஞ்சிருப்போம் இல்லையா? அங்க போயிட்டு அந்த தீர்மானத்தை எடுக்காம நல்ல தீர்மானமா எடுத்துட்டு திரும்ப வாழ்க்கையை வாழணும்னு ஒரு வேளை நம்ம நினைக்கலாம். ஒரு சிலர் அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க, வந்தது வந்துச்சு அப்படியே ஓட்டுவோம் வாழ்க்கைய அப்படின்னு ஒரு வேளை ஒரு சிலர் நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த கால இயந்திரம் அப்படின்றது எந்த மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம். அதனாலதான் அது கட்டுக்கதையாகவே இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ அறிவியல் தொழில்நுட்பம் இருந்தாலும் நம்ம டைம் மெஷின், கால இயந்திரத்தை ஒரு மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் நம்ம கடந்த காலத்துக்குள்ளேயும் போக முடியாது, வருங்காலத்துக்குள்ளேயும் நம்ம போக முடியாது. இப்போ என்ன காலத்தில் இருக்கிறோமோ இந்த காலத்துல கர்த்தர் நமக்கு எப்படி தயவு பாராட்டுகிறாரோ, எப்படிப்பட்ட கிருபை இருக்கிறதோ அதை உணர்ந்து சரியான அவருடைய நடத்துதலின்படி, அவருடைய வார்த்தையின்படி நடப்போம்னு சொல்லி சொன்னா இனி வருகிற நாட்களை நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது சந்தோஷத்தோட என்ன பண்ண முடியும்? திரும்பி பார்க்க முடியும். சரி, இப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாமே நம்ம வாசிக்கிறோம். எரேமியாவில் வாசிக்கிறோம், நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன், அது எப்படிப்பட்டவைகளா இருக்குது? நன்மைக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. ஆனா என்னுடைய வாழ்க்கையில 29:11, ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சு பார்க்கும்போது நிறைய காரியம் தீமைக்கு எதுவா இருந்துச்சு. அது ஏன் அப்போ அப்படின்னா அது ஏன் என்னுடைய தீர்மானம், அது தேவனுடைய காரியம் அல்ல, அது தேவனுடைய திட்டம் அல்ல, அது என்னுடைய விருப்பத்தின்படி, என் சுய விருப்பத்தின்படி நான் நடந்ததுனாலே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிலதான் அனுமதிச்சார். ஆனா அந்த தீமை முழுவதுமாய் ஆட்கொள்ள அவர் என்னை விடவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கரம் என்னை காத்து கொண்டது. இப்படிதான் நம்ம எல்லாருமே சாட்சி சொல்ல முடியும். நம்ம எல்லாருமே நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்ல முடியும். நிறைய நேரங்கள்ல நம்ம தவறான தீர்மானங்கள் தான் எடுத்திருக்கிறோம். ஆனா தவறான தீர்மானங்கள் நம்மை அழிக்க விடாமல் அவருடைய கரம் நம்மை காத்து கொண்டது. ஆமென். ஆனா பிசாசு இதை நல்லா பிடிச்சு வச்சுக்கிட்டான். ஒரு பக்கம் நம்ம கடந்த காலத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம்
சத்ருவானவன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்திலேயே நம்மளுடைய வாழ்க்கையை சங்கிலிகளை போட்டு கட்டி வைக்க அவன் திட்டமிடுகிறான். If Satan cannot accuse you in your present, he will definitely accuse you of your past. சத்ருவானவன் உங்களுடைய நிகழ்காலத்திலே உங்களை குற்றம் சுமத்த முடியவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை என்ன பண்ணுவான்? குற்றம் சுமத்துவான். காரணம், அவன் பேரே என்னதான்? பிசாசுடைய பேரே குற்றம் சுமத்துகிறவன். He is the accuser of the brothers. சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்பதுதான் அவருடைய பெயர். ஆனால் இந்த நாட்களிலே பிசிக்கலா பாத்தீங்கன்னா காலத்தை நாம் மாற்றவே முடியாது. காலம் என்பது கர்த்தருடைய கரங்களுக்குள் இருக்கிறது. அவர் அதை பத்தி சொல்லும் பொழுது பேதுரு விதமா சொல்றாரு, ஒரு நாள் அவருடைய பார்வையிலே 1000 வருடம் போலவும் 1000 வருஷங்கள் அவருடைய பார்வையிலே ஒரு நாள் போலவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால இன்றைக்கு நிறைய பேர் உலகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இப்ப 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு, அதனால இப்ப 7000 வருஷத்துக்குள்ள நுழையிறோம், அதனால கர்த்தருடைய வருகை இளைப்பாறுதல் காலம் இது அப்படின்லாம் நிறைய பேர் தீர்க்க தரிசனங்களாக நிறைய வியாக்கியானங்களை வசனங்களிலிருந்து, வரலாற்றுகளிலிருந்து, கலாச்சார பின்னணியிலிருந்து, இஸ்ரவேலர்களுடைய கலாச்சாரங்களிலிருந்து எடுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு வரப்போறாரோ நம்ம எப்போ வந்தாலும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆமென். அது செப்டம்பர்ல வந்தாலும் சரி, அக்டோபர்ல வந்தாலும் சரி, 2026 அவர் வந்தாலும் சரி, எப்பொழுதும் ஆயத்தத்தோட நம்ம இருக்கணும். நிறைய நேரம் ஆண்டவர் வராருன்னு ஏதாவது ஒரு செய்தி பரபரப்பா கேட்ட உடனே எல்லாரும் அந்த நேரத்துல மட்டும் அப்படி பதட்டத்தோட உட்காந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அவர் வரல அப்படின்னோடனே சரி போ அப்படின்னு விட்டுருவோம். அப்படி கிடையாது, எப்பொழுதும் நம்ம ஆயத்தத்தோட இருக்கணும். சரி போகட்டும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, கடந்த காலத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா, ஹியூமன்லி இட் இஸ் இம்பாசிபிள். மனிதனுடைய முயற்சியின்படி அது மாற்ற முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும் பொழுது கடந்த காலத்தை மாற்றக்கூடியதான வல்லமை ஒரு காரியத்திற்கு இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். கடந்த காலத்துல நம்ம நிறைய தீர்மானம் எடுத்திருப்போம் இல்லையா? இந்த தீர்மானம் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதாவே இருந்திருக்காது. கண்டிப்பா நிறைய தப்பான தீர்மானம் எடுத்திருப்போம். ஆனா இயேசுவின் ரத்தம் என்ன தெரியுங்களா பண்ணுது? நம்முடைய கடந்த காலத்திலே நம்ம எடுத்த தவறான தீர்மானங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆசீர்வாதம், அது எல்லாவற்றையும் மீட்டெடுக்க கூடியதான வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு உண்டு. காலத்தை திரும்ப காலம் வரப்போறது இல்லை, ஆனால் இழந்து போன ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? காலம் போனதுதான். ஆனா அந்த காலத்துல நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை உங்களால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவின் இரத்தத்தினாலே அதை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். சீன தேசத்துல இருந்ததான ஒரு மனிதன், அவர் ரொம்ப பயங்கரமான ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல இருந்ததான ஒரு மனிதன். அவர் ரீசெண்டா 2018 அவர் இறந்து போனார். அவருடைய பேர் எனக்கு வாயிலே நுழையில, அதனால நான் உங்களுக்கு சொல்லி உங்களை குழப்ப விரும்பல. சீனக்காரங்களுடைய பேரெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அவர் மரிக்கும் பொழுதும் சரி, அவருடைய கல்லறையிலும் சரி, அவர் ஒரு வார்த்தையை பதிவிடும்படியாக சொல்லி மரித்தாராம். அவர் விதமாக ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தார். ஐ விஷ் மை லைஃப் ஹேட் அ டெலீட் பட்டன். என்னுடைய வாழ்க்கையில் டெலீட், நம்ம போன்ல டெலீட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, கீபோர்ட்ல போன்ல எல்லாம் டெலீட் ஆப்ஷன் இருக்கும். என் வாழ்க்கையில் டெலீட் பட்டன் அப்படின்றதான ஒரு வசதி இருந்திருந்தால் என் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி மரித்து போனார். அவருடைய கல்லறையிலையும் கடைசியா அதே தான் பொறிச்சு வச்சுட்டாங்க. ஐ விஷ் மை லைஃப் ஹேட் அ டெலீட் பட்டன். அது விஷாவே தான் இருந்திருக்கும். விஷனா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க, ஆசையோடயே செத்து போயிட்டார். அவருடைய வாழ்க்கையில அவர் டெலீட் எதையுமே அவர் என்ன பண்ண முடியலைங்க, அழிக்க முடியவே. அப்போ அவர் நிறைய தவறான தீர்மானங்களை அவர் எடுத்திருப்பார் போல. அவர் இவ்விதமா சொல்லி அவர் மரித்து விட்டார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில காலத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும், நான் சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய கடந்த காலத்தில் இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தர உண்மை உள்ளதாக இருக்கிறது. இதுல இந்த 18வது இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்ப்போம்.
வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். There is an open invitation for everyone who believes in the redemptive work of Jesus. மீட்பின் திட்டத்தை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பத்திரிகை கொடுக்கிறார், ஒரு இன்விடேஷன். இப்ப சகோதரர் மோகன் அவங்க திருமணத்துக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? அம்மா அப்பா என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க? இன்விடேஷன் கொடுத்தாங்க. பாலு அவங்களுடைய திருமணத்துக்கு அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு? ஆமா, என்னதான் சர்ச்சுக்கு நீங்க வந்திருந்தாலும் உங்க கைக்கு இன்விடேஷன் வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? போக மாட்டீங்க, இல்லைன்னா யோசிப்பீங்க. அட்லீஸ்ட் பத்திரிக்கை வைக்கல, எப்படிங்க போறது? அவர் வெல்வ மிஸ் பண்ணியிருக்கலாம், மறந்துருக்கலாம். இப்ப இன்விடேஷன், அழைப்பிதழ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டு தானே? அழைப்பதில் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு இடத்துக்குள்ள, ஒரு கொண்டாட்டத்திற்குள்ள நம்ம நுழையவே முடியாது. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மீட்பின் நிமித்தமாய் அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். சிலுவையில அவர் முடித்து விட்டார். அந்த நிறைவேற்றி முடித்த அந்த செயலிலே, அந்த செயலின் நிமித்தமாய் வந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி என்ன பண்றாருன்னா ஒரு அழைப்பிதழ் கொடுக்கிறார். இப்ப நம்ம ஏசப்பாவுடைய கரங்களில் அந்த இன்விடேஷனை வாங்கிக்கணும். என்ன சொல்றாரு? வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கம், வாங்க, நம்ம பேசுவோம். உன் கடந்த காலத்தை பத்தி என்கிட்ட சொல்லு. உன் கடந்த காலத்தை எப்படி மாற்ற முடியும் என்பதை நான் உன்னிடத்திலே சொல்லுகிறேன். இப்போ முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய அழைப்பு, இந்த ரிகன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல் அப்படின்றதான இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறவரே யாருதான்? தேவன் தான். நம்மளா போய் அவருடைய கையிலிருந்து கொடுங்க, எனக்கு மீட்ப தாங்கன்னு நம்ம யாரும் போய் பறிக்கல. அவருடைய கையிலிருந்து பிடுங்கவும் முடியாது. அவரா நமக்கு என்ன பண்றாருங்க? அந்த அழைப்புதல கொடுக்கிறார். நான் ஏற்கனவே போன வாரத்திலே சொன்னேன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாவே நான் இந்த ஒரு காரியத்தை எனக்கு ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். என்னை ஏன் தெரிந்து கொண்டீர்? யோசிச்சு பாருங்க. What do you deserve that he has chosen you? உங்களை அவர் தெரிந்து கொள்வதற்கு உங்களிடத்துல ஏதாவது தகுதி இருக்கா? என்னிடத்துல இருக்குதா? என்னிடத்துல எதுவுமே கிடையாது. நான் கையை 2 கையும் விரிச்சு சொல்றேன், என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது. நம்ம யாரிடத்துலயுமே ஏசப்பா நம்மளை தெரிந்து கொள்றதுக்கு எந்த தகுதியும் இல்ல. அதனாலதான் அவர் சொல்றாரு, யார் மேல கிருபையா இருப்பேனோ அவங்க மேல கிருபையா இருப்பேன், யார் மேல இரக்கமா இருப்பேனோ அவங்க மேல இரக்கமா இருப்பேன். அவ்வளவு தாட்டி தப்பு பண்ணினதான இஸ்ரவேலர்களை கர்த்தர் கிருபையா வச்சாரு. ஆனா ஒரு 4-5 தாட்டி மனசை கடினப்படுத்தின பார்வோன கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சு போட்டுட்டாரு. பாவம் செஞ்சதான, ஏமாற்றினதான யாக்கோப கர்த்தர் எடுத்து நிறுத்தினாரு. ஆனா கிட்டத்தட்ட ஏசாவை பார்க்கும்போது அவர் எந்த தப்பும் செய்யல. கொஞ்சம் அவருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை கொஞ்சம் அசால்ட்டா எண்ணிட்டார ஒழிய அவர் ஒன்னும் பெரிய ஏமாத்துற வேலையெல்லாம் செய்யல. ஆனா அவரை தேவன் என்ன பண்ணல? தெரிந்து கொள்ளல. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, யாக்கோபை நேசித்து ஏசாவை நான் தள்ளினேன். அப்ப நம்ம யாருமே இங்க நமக்கு ஏதாவது கிரெடிட் இருக்கா? இங்க வந்து உட்கார்றதுக்கு, இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கும் எனக்கு தகுதி இல்லை, இந்த ஆலயத்துல நீங்க வந்து உட்கார்றதுக்கும் நம்ம யாருக்குமே தகுதி இல்லை. ஆனா நம்மள அவர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே அழைத்திருக்கிறார். இப்ப அந்த கிருபையினாலதான் நமக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறாரு. எஸ், யூ கேன் ரிடீம் யுவர் பாஸ்ட். உங்கள் கடந்த காலத்தை, காலம் என்கிறதான அந்த என்டிட்டி, அந்த ஃபேக்டர், அந்த காரியத்தை உங்களால திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த காலங்களில் நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை உங்களால திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நேற்று எனக்கு இந்த காரியத்தை தான் என்னோடு பேசினார். நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருந்து என்னுடைய பாஸ்ட் எல்லாம் நினைத்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி ஜெபித்து அவரை ஆராதித்து கொண்டிருந்த போது இந்த வசனத்தை தான் கர்த்தர் என்னோடு பேசினார். ஆகையினாலே அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நாளில் உங்களோடு நான் பேசுறேன். ஸோ முதலாவது தேவனுடைய அழைப்பு. இந்த தேவனுடைய அழைப்பு என்ன பண்ணுதுங்க பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? இவ்விதமாய் நீங்க வரும்பொழுது உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும் என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3வது அதிகாரம் 23 24 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். ரோமர் 3 23 24. எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு
நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். திரும்ப வாசிப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு போதும். பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, ஃப்ரீ. இந்த கிருபை இலவசம். நம்ம காணிக்கை கொடுக்கறனாலையோ தசமபாகம் கொடுக்கறனாலையோ நமக்கு கிடைப்பது அல்ல. அது இலவசமா நமக்கு கர்த்தர் தரார். முன்னாடி பகுதியில் வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம், அதனால நான் எல்லாரும் பாவம் செஞ்சா எல்லாரும் பாவி போல நானும் பாவி என்று சொல்லி நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக ஏசப்பா நமக்கு இந்த அழைப்புதலை கொடுக்கல. வழக்காடுவோம் வாருங்கள்னு ஏன் தெரியுங்களா நம்மளை பார்த்து சொல்றாரு? ஏன்னா நமக்கும் அவருக்குமான உறவை அவர் ரொம்ப மதிக்கிறார். He respects the relationship that he has with us. நம்மோடு கூட இருக்கிற அந்த உறவை அவர் ரொம்ப கனப்படுத்துறார். அதனால எப்படி ஆகிலும் என்னுடைய மகனை மகளை மீட்டுக்கொள்ற திட்டத்துல அதில் நான் பூரணப்படுத்தாம நான் விடவே மாட்டேன்னு சொல்லி அவருடைய கிருபை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிதான் சொல்லணும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கிருபை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. Grace is chasing us. ஒருத்தர் நான் ஓடுறேன், என்னைய பின்னாடி ஒருத்தர் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா இப்படி இருக்கும் இல்லைங்களா? இதுதான் நான் எங்க ஓடுனாலும், நான் என் வாழ்க்கையில நான் திரும்பி பார்க்கும் பொழுது, நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னுடைய பாஸ்டர் நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் பல இடங்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு ஓடி இருக்கேன். ஆனா அங்க ஓடின இடத்தெல்லாம் என்ன பின்னாடி என்ன ஒண்ணு தொடர்ந்து வந்தது தெரியுங்களா? தேவனுடைய கிருபை என்னை தொடர்ந்து ஓடிக்கிட்டு வந்துட்டு. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் அது வந்து உண்மைன்னு சொல்லுவேன் நான். நம்ம எத்தனையோ தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போயிருக்கோம், கரெக்டா? ஆனா அங்க எல்லாம் நம்மளை பின்தொடர்ந்து வந்தது என்னதுங்க? தேவ கிருபை. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் என்ன பண்றாருங்க? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவருடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல சங்கீதம் 51 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். தாவீது பத்சேபாள் இடத்துல பாவம் செய்த பொழுது சொன்ன ஒரு காரியம் 51:7 வாசிக்கிறோம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஹிசோப் அப்படின்றது சோப்பு கிடையாது, அது ஹிசோப் என்கிறதான ஒரு செடி. சரிங்களா? HYSSOP கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது நம்ம இந்த துளசி செடி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த செடி எதற்காக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி சொன்னா, ஏதாவது ஒன்றை பூசுவதற்கு. இப்போ உதாரணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டி, பிதாவாகிய தேவன் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்க சொல்லி இஸ்ரவேலர்களுக்கு சொல்லும் பொழுதும் அந்த கட்டளையை தான் கொடுத்தார் இல்லைங்களா? என்ன பண்ணணும்? ஆட்டுக்குட்டியை ஒரு குடும்பத்திற்கு அடித்து அதனுடைய ரத்தத்தை ஈசோப்பினாலே எடுத்து என்ன பண்ணுங்க? உங்களுடைய நில கதவுகளிலே பூசிக்கொள்ளுங்கள். அப்ப ஹிசோப்ன்றது அது கிட்டத்தட்ட ஒரு பிரஷ் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த காலத்துல பிரஷ் எல்லாம் கிடையாது. பிரஷ்ஷுக்கு பதிலா ஒரு செடி மாதிரி இருக்கிறதான ஹிசோப், ஈசோப்பு என்கிறதான ஒரு செடி அது. சரிங்களா? சோ அப்போ இங்க என்ன சொல்றாரு தாவீது? ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாய் மாறுவேன். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ட்ரெஸ், இதெல்லாம் வந்து ஒரு நூலில் செய்கிறாங்க, கரெக்டு தானே? ஒவ்வொரு நூல். இப்போ இந்த நூலை வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த நூலுக்கு டை எடுப்பாங்க, டை இல்லையா, கலர் போடுவாங்க. ஒரு நூலை உருவாக்கும் போது எடுத்த உடனேயே கருப்பு கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர்லையா டை அடிப்பாங்க? இல்லை. எப்பயுமே நூலுனாலே யூனிவர்சல் கலர் ஒன்னே தான், வெள்ளை கலர்ல தான் வரும். இப்போ வெள்ளை கலர்ல வந்ததை என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு போய் சாயப்பட்டற டை ஃபேக்டரின்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த சாயம் வைக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த நூலை போட்டு ஊற வைப்பாங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் அது என்னென்ன கலர்ல அந்த நூல் தேவைப்படுதோ அந்த கலர்ல அதை எடுத்துடலாம். சரி, இது ப்ராசஸ். ஆனா இப்ப இதையே நீங்க தலைகளை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இப்ப நீங்க செவப்பாக்கின நூலை நீங்க வெள்ளையாக்க முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க என்னதான் கெமிக்கலை போட்டாலும் அது திரும்ப, எனக்கு தெரிஞ்சு நான் நேற்று நிறைய கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சாட் ஜிபிடி கேட்டு பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன். கலராக்கின நூலை திரும்ப நீங்கள் வெள்ளையாக்க முடியவே முடியாது. எத்தனையோ கெமிக்கல் எல்லாம் போட்டாலும் அது எக்ஸாக்டா, அதாவது கலர் குறையுமே ஒழிய அந்த வெண்மை நிறத்திற்கு ஒரு நாளும் வருவதற்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது.
ஆனா இங்க கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றாரு பாருங்க, அப்பொழுது நான் உறைந்த மழையில் வெண்மையாவேன். ஏசாயால வாசிக்கிறோம், உங்கள் பாவங்கள் செவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் I will make it white as a snow. ஒரு பனி பெஞ்சா எப்படி வெள்ளை கலர்ல வெள்ளை வெள்ளேன்னு ஒரு பனி இருக்குதோ அந்த மாதிரி செவப்பா இருந்தாலும் I am going to reverse it back. நான் என்ன பண்ண போறேன்? ரிவர்ஸ் பண்ண போறேன். உலகத்துல அது சாத்தியம் இல்லை, ஆனா என்னுடைய ரத்தத்தினாலே அது முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்த காரியம், நம்மளுடைய கடந்த காலம் எவ்விதமான ஒரு ஸ்டெயின், ஒரு கரையை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை திரும்ப முழுவதுமாக வெண்மையாக்க முடியும். அதுக்கு அற்புதமான ஒரு காரியத்தை நேற்று நான் படிச்சேன். ஏசப்பா ஒரு அற்புதம், முதல் அற்புதம் எங்க போய் செஞ்சாருங்க? சொல்லுங்க எல்லாரும், என்னை பாருங்க, எங்க போய் செஞ்சாரு? கானா ஒரு திருமணத்துல போய் செஞ்சாரு. என்ன அற்புதத்தை செஞ்சாரு? தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த திராட்சரசத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னன்னா, திராட்சரசம் எப்பயுமே நல்லா கவனிக்கணும். திராட்சரசம்னா இப்போ நம்ம டைரக்டா கிரேப் ஃப்ரூட், அதாவது திராட்சை பழத்திலிருந்து புளியப்பட்ட அந்த திராட்சரசம் அல்ல. அது திராட்சை, அது என்ன சொல்லலாம், ஜூஸ் அது. ஆனா இங்க நம்ம அந்த இயேசு காலத்துல பயன்படுத்தின அந்த திராட்சை ரசம் இருக்கு இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா அது வைன். சரிங்களா? அந்த வைன் அது பாத்தீங்கன்னா அது எடுத்த உடனே பழத்துல இருந்து எடுத்து அப்படியே டைரக்டா கொண்டு வர்றது கிடையாது. அது என்ன ஆகும்னா, அந்த ஜூஸ் அந்த திராட்சை பழத்திலிருந்து எடுத்து அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல நாட்களாக அதை பாதுகாத்து அதை ஃபெர்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. அதை ஒரு பத்திரப்படுத்தி அதை சில நேரங்களில் மண்ணுக்கடியில் புதைச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி பல விதங்களிலே அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுவை கூட்டுவதற்காக அதை பல விதங்களிலே அந்த திராட்சை ரசத்தை என்ன பண்ணுவாங்க, ஆமா, அதை பத்திரப்படுத்தி பந்தோபஸ்து பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அளவுக்கு சுவையுள்ளதாக அந்த திராட்சை ரசம் மாறும். அங்க எல்லாருக்கும் தெரியும், வைன் அப்படின்னாலே ஃபெர்மெண்டட் அப்படின்றதான் வைன்ன்றோம். மற்றதை கிரேப் ஜூஸ்ன்னு சொல்லலாம். ஜீசஸ் அங்க கிரேப் ஸ்குவாஷ் நமக்கு உண்டு பண்ணி தரல, கிரேப் ஜூஸ் உண்டு பண்ணல. அவர் வைன், he turned water into wine, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இப்போ இதுல ஒரு விஷயம் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ அவங்க முதல்ல குடிச்ச திராட்சை ரசத்தை விட ஏசப்பா தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினது எப்படி இருந்துச்சா? பயங்கர சுவை உள்ளதா இருந்துச்சான். அப்படின்னா என்ன நடந்திருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, அவரு அந்த தண்ணிய அந்த ஆறு கற்சாடியில ஊத்துற டைம்லயே பாஸ்ட் எத்தனை வருஷமா கடந்த காலத்துல அது சேமிச்சு வச்சு சுவையுள்ளதா மாறி இருக்கணுமோ அத்தனை காலங்களையும் அந்த தண்ணீர் கடந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு செகண்ட்ல. இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது திடீர்னு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் இது அப்படின்னு. ஒரு நொடி தான், ஒரு நொடி கூட இல்லை. அது எந்த நேரத்தில் மாறுனுச்சுன்னு தெரியல. தண்ணீரை தான் ஊத்துனாங்க, ஆனா அது எந்த நேரத்துல திராட்சை ரசமா மாறுனுச்சுன்னு நமக்கு தெரியல. ஒரு 1 செகண்ட் வச்சுக்குவோம். இப்போ 1 செகண்ட்ல இந்த தண்ணி டைம் டிராவல் பண்ணி திராட்சை ரசமா மாறி இருக்கிற எல்லா திராட்சை ரசத்தை விட சுவையான திராட்சை ரசமா பாஸ்டுக்குள்ள போய் திரும்ப வந்ததுனாலதான் அது எப்படிப்பட்ட திராட்சை ரசமா இருக்குங்க. இது வரைக்கும் யாருமே குடிச்சு பார்த்தில்லாத ஒரு திராட்சை ரசமா அது இருந்திருக்குது இல்லையா? அப்ப அந்த திருமணத்துல அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணவங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்ச மகாராஷ்டிரானுங்க, எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. டைம் டிராவல் பண்ணிட்டு வந்ததான தண்ணிய திராட்சை ரசமா குடிச்சிருக்கிறாங்க அவங்க. பாருங்க, இது நம்மளால கிரகிக்க முடியாத ஒரு அற்புதம். அது தண்ணி அந்த நொடியில திராட்சை ரசம் அவ்வளவுதான், நம்ம அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பின்னணியில யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு அந்த திராட்சை ரசத்துல அந்த சுவை எப்படி வந்திருக்கும். அப்போ ஒரு சாதாரண ஒரு தண்ணீரையே கடந்த காலத்துக்கு போய் அதை சுவையுள்ளதா மாற்றி திரும்ப நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து அழகான ஒரு திராட்சை ரசமா தேவையில கொடுக்கிறாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கைய அவர் கடந்த காலத்திலிருந்து மீட்டெடுக்க அவருடைய ரத்தம் எவ்வளவு போதுமானதா இருக்குது. ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்லணும் இதற்காக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் இவ்விதமா தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு தெரியுங்களா? கடந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததான எல்லா காரியங்களையும் எல்லா கரைகளையும் அவருடைய இரத்தத்தினாலே ஒரு நொடியில அவர் நம்மளை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததா பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:21 சேர்ந்து வாசிப்போம். நாம் அவருக்குள்
தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த 2 வார்த்தையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே பைபிள் காலேஜில் இதை பத்தி நாங்கள் அடிக்கடி பேசுவோம். 2 வார்த்தை, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், ரெண்டும் வேறு வேறு. நல்லா கவனிக்கணும். எல்லாரும் என்னை பாருங்க, எல்லாரும் என்னை பாருங்களேன். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், இது ரெண்டுமே தேவ பிள்ளைக்கு அவசியம். நம்ம முதலாவது என்னைக்கு ஏசப்பாவுடைய ரத்தத்தை விசுவாசிச்சு ஏசப்பா எனக்காக ரத்தம் சிந்தினாருன்னு சொல்லி நான் நம்புறேனோ அன்னைக்கு நான் என்ன பண்ணப்படுறேன், நீதிமானாக்கப்படுறேன். அது ஒரு நாள்ல நடந்து முடிஞ்சிருச்சு, நடந்தது. ஆனால் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு நாள்ல நடக்கிற காரியம் இல்லை. இது என்ன நடக்குதுங்க, என்னைக்கு நடக்குது, அனுதினமும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? நீதியாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், ஜஸ்டிஃபைட் அண்ட் சாங்டிஃபைட். ஜஸ்டிஃபைட் என்ன அர்த்தம், நியாயப்படுத்துதல். எப்பா ஜஸ்டிஃபை பண்ணாதப்பா அப்படின்னு இல்லையா, பேசும்போது ஒருத்தங்க நியாயப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, தங்க செஞ்சது கரெக்ட்னு பேசுவாங்க இல்லையா, அதுதான் நியாயப்படுத்துதல், நீதியாக்கப்படுத்துதல். அடுத்தது இன்னொன்னு என்னதுங்க, பரிசுத்தமாக்கப்படுத்துதல். பரிசுத்தமாக்கப்படுதல் என்ன அர்த்தம், இயேசுவின் ரத்தம் தினந்தோறும் பரலோக அக்கினினாலே தினந்தோறும் சுத்திகரித்து தினந்தோறும் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஏற்படுகிற ஒரு மாற்றம், இது பரிசுத்தமாகுதல். இப்போ ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் நாளில செய்தது என்ன நடக்குதுங்களா, அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய கடந்த காலத்தினுடைய எல்லா பதிவுகளையும் மாற்றக்கூடிய வல்லமையுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்ரி பாஸ்ட் ரெக்கார்ட், உங்களுடைய கடந்த காலத்துல என்னென்ன ரெக்கார்ட்லாம் இருக்குதோ கவனிக்கணும். எல்லாரும் என்னை பாருங்க, உங்க கடந்த காலத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் சத்ரு உங்களுக்கு எதிராக பதிவு செய்து வைத்திருந்தாலும், இப்ப பில்லி ஆகிய நான் செய்த ஒரு பாவத்தை பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கான், பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இப்ப எங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம், எங்க பாட்டி தாத்தா செஞ்ச பாவம், இப்படி எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் செஞ்ச பாவமோ அவனுடைய கையிருப்புல இருக்கிற நோட்ல என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ஏன்னா தலைமுறையும் நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிற ஆவிகளாக பழக்கப்பட்ட ஆவிகள், ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் சுத்திக்கிட்டே தான் இருக்குது. அன்னைக்கு நானு தம்பி அசோக் அவங்க மனைவி எல்லாம் கூட அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். பிசாசுக்கு நம்மளுடைய பாஸ்ட்னுடைய நம்முடைய காரியங்கள்லாம் எப்படி அவனுக்கு தெரியுது, என் லைஃபை பத்தி எப்படி அவனுக்கு தெரியுது. ஏன்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னா தலைமுறையவே என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்காணித்து கொண்டே இருக்கிறான். He is monitoring generation to generation. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியாது, நல்லா கவனிக்கணும். என்னுடைய அடுத்து என்ன தீர்மானம் எடுக்க போறேன்னு என்னை பத்தி அவனுக்கு தெரியாது. ஆனா என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாம் இந்த சூழ்நிலையில கொண்டு வந்தா என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்றது அவனுக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது புரியுதா? ஒரு பிரஷர்ல நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழுத்தத்துக்குள்ள வரீங்க, அந்த டைம்ல நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்கன்னு பிசாசுக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், உங்களை மாதிரியே உங்க அம்மா அப்பா, உங்களை மாதிரியே உங்க பாட்டி தாத்தா, உங்களை மாதிரியே உங்க பாட்டன் பூட்டி, உங்க வம்சத்துல இதே மாதிரி பிரஷருக்குள்ள வந்தவங்க எல்லாம் என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். அதை பதிவுல அவன் வச்சிருக்கிறான். அதை வச்சுதான் அவன் நம்மளை என்ன பண்றான், நம்மளை ஃபாலோ பண்ணி நமக்கு அந்த வசியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பில்லியோட அப்பா, பில்லியோடைய தாத்தா, பில்லியோடைய பாட்டன், இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதை வைத்துதான் பில்லியை ட்ராப் பண்ணணும்னு நினைப்பானே ஒழிய நான் என்ன செய்ய போறேனோ அது அவனுக்கு கண்டிப்பா தெரியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன நடக்குது, இந்த பழசுல இந்த கடந்த காலத்துல இருந்த பதிவுகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, இயேசுவின் ரத்தத்தினாலே அழிக்கப்படும்படி நம்ம ஜெபிக்கணும். இப்ப நம்மளுடைய பாஸ்ட், அதாவது இப்ப ஏசப்பாவனை ஏற்றுக்கொண்டதுனால நான் நீதியாக்கப்பட்டேன். ஆனா எங்க தாத்தா ஏற்றுக்கொண்டாரான்னு தெரியல, எங்க பாட்டன் ஏற்றுக்கொண்டாரான்னு தெரியல, என் வம்சத்துல இருக்கிறவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்போ அவங்களுடைய பாவங்களையும் என்ன பண்றான், அழுத்தமாக பிசாசு என் மேல என்ன பண்றாங்க, திணிக்கிறான். இப்ப இந்த நேரத்துல தான் நமக்கு மீட்பை தருகிற ஒன்றே ஒன்று, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
ஹல்லேலூயா. அந்த ரத்தம் நம்மள என்ன தெரியுங்களா பண்ணுது? நம்மள நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்கள், அந்த பாவங்கள் நிமித்தமாய் சத்ருவானவன் நமக்கு கொடுக்கிற அழுத்தங்கள், இது எல்லாவற்றிலும் இருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மள என்ன தெரியுங்களா பண்ணுது? நம்மள மீட்டெடுக்குது. நம்முடைய கடந்த கால பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாவற்றையும் டெலீட் பண்ணுது. அந்த மனுஷன் சொல்லிட்டு செத்து போனாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, சீன தேசத்தில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஐ விஷ் மை லைஃப் ஹேட் அ டெலீட் பட்டன். அழித்தல் அப்படின்ற ஒரு பட்டன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், ஏசப்பாவை அறிந்து ஏசப்பாவோட உறவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுங்களா? இயேசுவின் ரத்தம். அப்போ நம்ம நீதியாக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, நம்முடைய தலைமுறையில தொடர்ந்து வந்த எல்லா பாவ பதிவுகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அழிக்க வேண்டும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும். இதற்காக தான் அந்த பிளட் லைன், நம்முடைய ரத்தத்தின் சுத்திகரிப்பு. நான் அதற்காக ஒரு சில ஜெபங்களை ஒரு சிலருக்கு நான் அனுப்பியிருக்கேன். அந்த பிளட் லைன் பியூரிஃபிகேஷன், அதை நான் தமிழில் நான் மொழியாக்கம் செய்து, நான் இங்கிலீஷில் எனக்கு என்ன டைப் பண்ணுறது இங்கிலீஷில் ரொம்ப ஈஸி, அதனால அதை நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிட்டேன். தமிழில் நான் சீக்கிரத்தில் மொழியாக்கம் செய்து நம்ம சர்ச் குரூப்பில் நான் அனுப்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த ஜெபத்தை கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் இருக்கும் அதில். அந்த ஜெப விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிங்க. பரம்பரையாக வருகிறதான தாக்கங்கள், என்னென்ன பதிவுகளை, பாவத்தின் பதிவுகளை, சாபத்தின் பதிவுகளை பிசாசு வச்சு என்ன பண்றான்? அதை தான் நமக்கு நம்மளை அப்படியே அவன் வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கிறான், நம்மளை பிரஷர் பண்றான். நம்ம இந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ள போறதுக்கான காரணம் என்னங்க? நம்மை சுற்றி விதமாய் மறைந்திருக்கிறதான தாக்கங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய கடந்த காலத்திலிருந்து நமக்கு மீட்பை தருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெறுமனே அப்படி பூசி நம்மளை உள்ள மறைச்சி உள்ள எல்லாத்தையும் வச்சு அப்படியே பூசி மொழுகிறது கிடையாது. இட் இஸ் லீகலி எரேஸ்ட். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒன்னு உள்ள வச்சு மறைக்கிறது வேற, ஒன்னு இருக்கிற இடம் தெரியாம அழிச்சு போடுறது வேற. இயேசுவின் ரத்தம் உள்ள வச்சு மறைக்கிறது கிடையாது, இருக்கிற இடம் தெரியாம என்ன பண்ணுதுங்க? பாவ தடயங்கள், நம்முடைய சாபத்தின் காரியங்கள், முற்பிதாக்கள் மூலமா வந்த எல்லா காரியங்களையும் லீகலா என்ன பண்றாருங்க? ஏசப்பா அவருடைய ரத்தத்தினாலே அழிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை நம்ம வாசிப்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வேகமா எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 2:14-15 சேர்ந்து வாசிப்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். இப்ப இந்த வசனத்தை தான் நிறைய பேர் பயன்படுத்தி, ஏங்க என்னங்க சாபம்லாம் சொல்லி ஜெபம் பண்றீங்க, அதெல்லாம் ஏசப்பா எல்லாம் முடிச்சிட்டாருங்கன்னு சொல்றதுக்கு இந்த வசனத்தை எல்லாரும் ஆதாரமாக பயன்படுத்துவார்கள். ஒரு சிலர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசி நம்ம என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களா பட்டு அனுபவிச்சு வரட்டும். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னா நம்ம அதை இயேசுவின் ரத்தத்தினால பிரேக் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். நான் அதை புரிந்து கொண்டேன். நிறைய நேரங்கள்ல இந்த காரியங்களை கர்த்தர் சொல்லும் போது எனக்கு ஒரு ஆத்திரம்னு சொல்ல முடியாது, ஆதங்கமா இருக்கும். இதை போய் அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணும். ஜெபம் பண்ண மாட்டேன்றானுங்க, எவ்வளவு தைரியமா கொழுப்பெடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஆவியானவர் கன்விக்ட் பண்ண ஆரம்பிச்சார். இதெல்லாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத. அவனுக்கு மண்டையில சூடு சொரணை இருந்தா அவன் பட்டு அவன் அனுபவிச்சு அவன் ஜெபம் பண்ணட்டும். நீ போய் அவங்களாம் தேடும் போது இந்த சத்தியத்தை சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. நீயா போய் இந்த சத்தியத்தை சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணணும், அவனை மாத்தணும் அப்படின்லாம் ஒரு நாளும் பண்ணாதன்னு ஆவியானவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த வேலையை நான் விட்டுட்டேன். அந்த கன்வின்ஸ் பண்ற வேலையை நான் விட்டுட்டேன். அதனால நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த எதிரடையாகவும் இருந்த கட்டளைகளால் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். ஆனா அதனுடைய வல்லமை முறிக்கப்பட்டது. ஆனால் அதன் விளைவுகள் என்ன ஆயிட்டுதான் இருக்குது? தொடர்ந்து கொண்டுதான். அந்த விளைவுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தினந்தோறும் ஜெபிக்கிறோம். அதனுடைய விளைவுகள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சாபத்தின் விளைவுகள், பாவத்தின் விளைவுகள் என் வாழ்க்கையில இன்னும் மறைஞ்சிருக்குது. என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரியுது, கர்த்தருடைய வசனமாகிய வார்த்தையை பார்க்கும்போது இது கண்ணாடி. எனக்கு நிறைய விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணது இன்னும் மறைஞ்சிருக்குதே, இன்னும் மறைஞ்சிருக்கிறதே.
அப்போ இந்த வசனம் எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ நான் அடுத்து நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இது சரி செய்யப்படணும். ஏன் என்னால வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியல? நான் திரும்ப தோற்று போன வாழ்க்கைக்குள்ளேயே ஏன் போய் விழுந்துட்டே இருக்கேன்? காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் வல்லமை முறிக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய விளைவு ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய ரத்தத்துல, என் குடும்பத்துல, என் செயலில், என் பேச்சில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக தான் தினந்தோறும் நம்ம என்ன பண்றோங்க? ஜெபிக்கிறோம். 40 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம். எதுக்கு மெனக்கெட்டு காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்து ஜெபிக்கிறோம்? ஏன்னா வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்காக நம்ம எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம். ஹல்லேலூயா. இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம இவ்விதமான தீமையான செத்த கிரியைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 14 வாசிக்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணுதுங்களா? செத்த கிரியைகளிலிருந்து மனசாட்சிய. இது யாரு? ரட்சிக்கப்பட்டவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான். ரட்சிக்கப்படாதவனு இல்ல. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆனா மனசுல என்ன இருக்குது? செத்த கிரியைகள் மறைந்திருக்கிறது. இந்த செத்த கிரியைகள் வெளியேறணும்னா அதற்கு நமக்கு உதவி செய்வது என்னதுங்க? சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அதாவதுங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் கடந்த நாட்கள்ல ஆட்டோ சங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய டாக்குமெண்ட்ரி பார்த்து கொண்டிருந்தேன். 1990களின் நினைக்கிறேன், நம்முடைய சேலம் மத்திய சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்பட்டிருந்தார். பயங்கரமான குற்றங்களுக்காக, பயங்கரமான காரியங்களுக்காக அவர் 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 மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவரை சிறைச்சாலையில் அடைத்திருந்தாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அவருடைய டாக்குமெண்ட்ரி நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு அந்த சிறைச்சாலையினுடைய டிஐஜி ஒருவர், போலீஸ் அதிகாரி, அவர் பேசி கொண்டிருந்தார். அவர், நான் ஆட்டோ சங்கருடைய தூக்கில் நான் தாங்க சாங்ஷன் பண்ணேன், நான் ஆட்டோ சங்கர் தூக்கில் போடும்போது அப்போ அந்த தருணத்தில் என்னென்ன நடக்கும், தூக்கு போடும்போது என்னென்னலாம் நடக்கும், அதெல்லாம் ரொம்ப விலாவரியாக ஒரு டாக்குமெண்ட்ரியில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அதில் அவர் அந்த டிஐஜி சொல்கிறாரு, ஆட்டோ சங்கருடைய மரணம் உண்மையாலுமே என்னை ரொம்ப தொட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு முன்னாடி அவர் பயங்கரமாக, அதாவது யார் என்ன சொன்னாலும் யாரையும் மதிக்கவே மாட்டாராம். சிறைச்சாலையில் யாரையோரெல்லாம் பேசியிருக்கிறாங்க. மேல்முறையீடு செய்கிறேன், மனித உரிமைகள் கிட்ட போய் வழக்காடுவோம், அதெல்லாம் எதுவுமே வேணாங்க, விடுங்க, நான் பண்ணதுக்கு நான் அனுபவிச்சுக்கிறேன், போங்க, நான் சாகணும் அப்படின்னு தான் சொன்னார். அப்போது கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் இந்த சிறைச்சாலையில் போய் ஊழியம் செய்கிற நிறைய ஊழியக்காரர்கள் இருந்தாங்க அந்த நாட்கள். இப்போலாம் அவ்வளோ அனுமதி தராங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சிறைச்சாலையில் போய் மாதத்திற்கு ஒரு முறை சுவிசேஷத்தை சொல்லுகிறதான மனிதர்களை அனுமதிப்பாங்க. அப்போ உள்ளே போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நியூ டெஸ்டமெண்ட் கொடுப்பாங்க, புதிய ஏற்பாடு தருவாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கர் அவரிடத்துலையும் ஒருவர் இயேசுப்பாவை பற்றி ஒருவர் சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த டிஐஜி, அது வெளியில் எந்த ஒரு அரசு பதிவிலையும் அவர் வரல, ஆனால் அந்த டிஐஜி அவர் இதை பற்றி சொல்லலை. ஆனால் உள்ளே அவர் எப்படி சொன்னார்னா, அந்த டிஐஜி எப்படி சொன்னார்னா, உள்ளே நடந்த ஒரு சில மாற்றத்தினாலே ஆட்டோ சங்கருடைய கடைசி நேரத்தில் நான் கேட்டேன், சாவறதுக்கு முன்னாடி கேட்பாங்க இல்லைங்களா, தூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கடைசி ஆசை இருக்காப்பா அப்படின்னு ஒன்று. அப்போ ஆட்டோ சங்கர் சொன்னாராம், சார் எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் சந்தோஷமாக போகிறேன், என்னுடைய வாழ்க்கையின் எல்லாமே நான் சரி செஞ்சுட்டேன் அப்படின்னாராம். இப்போ அந்த டிஐஜிக்கு அது புரியல, அவர் இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் தான், அவருக்கு அது எப்படி புரிஞ்சிருக்குமோ என்னெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ ஒரு மனிதன், பல குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதன், அவருடைய லைஃப்ல திடீர்னு அவருடைய, அதாவது ஓகே அரசாங்கம் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு, ஆனா அவரை போய் நம்ம பரலோகத்தில் பார்க்கும்போது ஆட்டோ சங்கர் நின்றுட்டு இருந்தாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல உலக பெரிய மகா குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது வெல்கம் பண்றதுக்கு வாங்க ஐயா அப்படின்னு இருந்தாரு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல ஹிட்லர் போய் நின்றுட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? இல்ல இடியமின் நின்றுட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? உலகத்துல கொடூர மனிதர்கள்லாம், உலகத்தை கொடூரத்தை பண்ண மனுஷங்க,
அவங்க அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா படலையா, அது ரெண்டாவது காரியம். ஆனா இதுதான் நடக்கிறது. ஒரு மனுஷன் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்படும் பொழுது, நல்லா கவனிக்கணும், அரசாங்கமோ உலகமோ உன்னை பார்க்கிற பார்வை அப்படியே தான் இருக்கும், அது மாறவே மாறாது. அவன் அப்படிதான். ஆட்டோ சங்கருக்கு 10 தலைமுறை கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் உன் பாட்டன் ஆட்டோ சங்கர் மோசமானவன், அதனால நீயும் மோசமானவன் தான், இல்லையா? இப்படிதான் உலகம் சொல்லும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். நம்மளுடைய 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 லீகலா நம்ம மேல நியாயப்படி இருக்கக்கூடிய அந்த கேஸ், அந்த முறையீட்டை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுது தெரியுங்களா? எரேஸ் பண்ணுது, மூடி மறைக்கல, அழிக்குது. இது எவ்வளவு பெரிய காரியம். கரங்களை ஊத்துற ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய கடந்த காலத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்காக இந்த காரியத்தை சொல்றேன்னா, உங்களுடைய கடந்த காலத்தை, அந்த காலத்துல நடந்த லீகலா உங்க மேல நீங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதுங்க? முழுசுமா அழிச்சு போடுது. இது எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த உலகம் அதை மறக்காது. உலகம் அதை சொல்லிதான் காமிக்கும். பிசாசு அதை குற்றம் சொல்லிக்கொண்டே தான் இருப்பான். அதுல இருந்து வெளியே வர்றதுதான் பெரிய விஷயம். இந்த குற்றம் சுமத்துதல இருந்து நான் தப்புவிக்கப்பட்டு நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்ற ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு இதற்காக தான் ஒரு மனுஷன் 24 மணி நேரமும் போராட வேண்டியதா இருக்குது. இல்லனா பிசாசு நம்மள என்ன தெரியுங்களா பண்ணிடுவோம்? ஒரு செகண்ட் போதும் நம்மளுடைய ஒட்டுமொத்த பாஸ்டையும் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தி, நீ ஒன்னுத்துக்கும் உதவாதவன், நீ எதுக்கு இங்க வந்து பெரிய பரிசுத்தமானாட்ட நின்னுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்மை குற்றப்படுத்துவதற்கு ஆயத்தத்தோட அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணுதுங்க? செத்த நம்மளுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த இருதயத்துல தொடர்ந்து இந்த செத்த கிரியைகள் அப்படியே எங்கேயோ இருந்து வந்துகிட்டே இருக்குங்க. அது இந்த நம்மளுடைய எலும்புல மஜ்ஜை இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய ரத்தம் எங்க இருந்து உருவாகுது? எலும்புல இருக்கிற மஜ்ஜையில இருந்து தான் உருவாகுது. மேரோ, போன் மேரோ, அங்க இருந்து தான் ரத்தம் சுரக்குது. இப்போ அங்கிருந்து அந்த ரத்தம் சுரக்கிற மாதிரி உள்ள இருந்து பாவ கிரியைகளும் சத்த கிரியைகளும் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க? உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போ கான்ஸ்டன்டா தொடர்ச்சியா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? என்னுடைய இருதயத்தின் செத்த கிரியைகளை சுத்திகரிக்கும்படி இந்த சுத்திகரிப்பை இயேசுவின் ரத்தத்தினாலே நான் செய்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குது தெரியுமா? லீகலி யூ ஆர் செட் ரைட். நீ நியாயப்படி உன்னை நான் மீட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். இன்னொரு 2 பகுதியை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 7வது அதிகாரம் 37 48 வசனங்கள். இங்க ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 7 37 to 48. சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, அவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான் என்று சொல்கின்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இப்ப இங்க பார்க்கிறோம்,
போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதே மாதிரி ஒரு செய்தியை தான் பேசினேன் இல்லைங்களா? விலையேற பெற்றதை அவர் பாதத்தில் உடையுங்கள். பிரேக் தட் விச் இஸ் ப்ரெஷியஸ் அட் ஹிஸ் ஃபீட். அங்கே மரியாளை பற்றி பார்த்தோம். இங்கே யாரு? இந்த பெண் பேர் நமக்கு தெரியல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு லேடி, நடத்த சரியில்லாதவங்க. ஆனால் ஏசப்பாவுடைய பாதத்தை என்ன பண்ணுறாங்களாம், வந்து பரிமள தைலம் அதே மாதிரி சென்ட் பாட்டில் வச்சு காலில் ஊற்றி கண்ணீரினால் நினச்சி அதை முத்தம் கொடுத்து அவர் அப்படியே ஓயாமல் முத்தம் பண்ணுறாங்க. அவருடைய பாதத்தை முத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அங்கே அந்த மனுஷங்க யோசிக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறமா ஏசப்பா சீமோன் கிட்ட ஒரு உவமையை சொல்றாரு. அப்புறமா அவர் ஃபைனலாக சொல்ற ஒரு காரியம், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகம் அன்பு கூறுகிறான். இப்போ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்களா, என்னை பாருங்களேன். இப்போ இந்த அம்மா அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஒரு ரெக்கன்சிலியேஷன். அதாவது அவர் யாருன்னு தெரியும், அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர்னு தெரியும். அவர் பரிசுத்தமானவராக இருக்கிறனால தான் அவர் போதகராக இருக்கிறாரு. அவர் ரபின்னு கூப்பிடுறாங்க. அவர் அற்புத அடையாளங்களை செய்கிறாரு. ஏன் அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறாருன்னு சொல்லி கூட எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க யாரும் அதை அறிக்கை பண்ணலை. ஏன்னா ஜெபாலயத்திலேருந்து அவங்களை வெளியே தள்ளி வச்சிருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, தெய்வத்திற்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை இயேசுவுக்கு கொடுக்குறாங்க. அவர் போதகர் தான், அவர் ரபி தான், அவர் தீர்க்கதரிசி தான். ஆனா அவருடைய பாதத்துல என்ன பண்றாங்களாம், முத்தமிட்டு அழுது அந்த பரிமள தைலத்தை ஊற்றி அவரை தொழுது கொள்றாங்க. இட் இஸ் பேசிக்கலி a worship. ஒரு அவங்க தொழுகை பண்றாங்க காலில் விழுந்து. இப்போ ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, உன் பாவங்கள், கடைசி வசனம் 48ஆம் வசனம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பண்ணலாம் கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த டைம்ல ஏசப்பாவோட ரத்தம் சிந்தப்பட்டு இருந்துச்சா இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது? இல்ல. இப்ப என்னதான் இந்த அம்மாவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு அப்புறம், சிலுவை மரணத்திற்கு அப்புறம் ஆப்வியஸா இந்த அம்மா, இந்த மன்னிக்கப்பட்டுச்சு இல்லையா பாவங்கள், இந்த அம்மா இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கலனா அந்த அம்மா எங்க தான் போயிருந்திருப்பாங்க? கண்டிப்பா நரகத்துக்கு தான் போயிருந்திருப்பாங்க. So everyone and anyone who believes Jesus, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். இப்போ அதனாலதான் சொன்னேன், இந்த கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. நான் முதல்ல மெசேஜ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, நமக்கு யாருக்காவது தகுதி இருக்குதா? நம்ம யாருக்குமே தகுதி இல்லை. we do not deserve this. நமக்கு தகுதியே கிடையாது. ஆனா என்ன தேடி ஓடி வருது இந்த தேவ அன்பு, இந்த தேவ கிருபை என்னை தேடி வருது. என்னை தேடி வந்து திரளான என்னுடைய பாவங்களை அது மன்னிக்குது. இப்ப ஏசப்பா என்கிட்ட அதுக்கு பதில் என்ன தெரியுங்களா எதிர்பார்க்கிறாரு? திரளான நேசம், திரளான அன்பு. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, எவனிடத்திலே அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் என்னிடத்திலே அதிகம் அன்பு கூறுகிறான். He loves me much. எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகம் நேசிக்கிறான். இப்போ உங்களுடைய பாஸ்ட்டை பத்தி நீங்க நினைக்கும் போது நீங்க ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். உங்களுடைய கில்ட், குற்ற உணர்ச்சி கிடையாது. அதை பண்ணனே இதை பண்ணனேன்ற தவறான எண்ணங்கள் கிடையாது. கர்த்தர் என்னை எவ்வளவாய் மன்னித்தார். ஹல்லேலூயா. நம்ம கடந்த காலத்தை பத்தி நினைக்கும் போது நமக்கு நினைப்பெல்லாம் ஒண்ணுதான் இருக்கணும், என் கடந்த காலத்துல இருந்த அத்தனையும் ஏசப்பா என்ன பண்ணாரு? மன்னிச்சிருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணணும்? எவனிடத்துல அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அந்த அதிகமாய் மன்னிக்கப்பட்ட நான் அதிகமாய் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தியில, நேற்றைய தினத்துல கர்த்தர் என்னோடு பேசினது அதுதான். இன்னைக்கு இந்த செய்தியில நான் உங்களுக்கு அடிப்படையாக நான் சொல்லுகிறதும் அதுதான். உங்களை அதிகமா மன்னிச்சிருக்கிறாரா, நீங்க அவரை அதிகமா நேசிப்பீங்க. உங்களுடைய அன்பு ஒரு நாளும் கண்டிப்பா குறைஞ்சே போகாது. ஏன்னா எந்த பாவத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை மன்னிச்சிருக்கிறாருன்ற உணர்வு உங்க சிந்தையில இருந்துகிட்டே இருக்கும். அது குற்றப்படுத்துறதுக்காக கிடையாது, உங்களுடைய பழச நினைப்பூட்டி உங்களை காயப்படுத்துறதுக்காக கிடையாது, அவர் அதிகமா நேசிக்க வைக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, மீகா 7வது அதிகாரம் 19வது வசனத்துல விதமாய் நாம் வாசிக்கிறோம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். நான் ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்பதாக மேற்கு கிழக்கு என்கிறதான புதிரை பற்றி உங்களோடு பேசினேன் இல்லைங்களா? கர்த்தர் நம்முடைய பாவங்களை எப்படி விலக்கி இருக்கிறார்கள்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ
அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு அகற்றினான் சங்கீதத்தில் இருக்கு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதா? யாராவது அளந்திருக்காங்களா? வடக்குக்கும் தெற்குக்கும் தூரத்தை நீங்க அளந்துடலாம். கிலோமீட்டர் கணக்கு வச்சு துருவங்கள், தென் துருவம் வட துருவத்தை அளந்துடலாம். ஆனா மேற்கையும் கிழக்கையும் நீங்க என்ன பண்ண முடியாது, அளக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு முடிவே இல்லை. அப்ப கர்த்தர் மன்னிக்கும் போது நம்மளை எப்படிதான் மன்னிக்கிறாருங்களா? ஆமா, அளவில்லாத ஒரு மன்னிப்பு. ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் சமுத்திரத்தின் ஆழங்களை போட்டு விடுவார். ரோமர் 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, ரோமர் 8:1, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation. ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை கர்த்தர் நமக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கிழிஞ்சு போன பேப்பரெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்த உடனே எல்லாம் ஒட்ட வச்சு பிளாஸ்டர் போட்ட மாதிரியே உங்ககிட்ட கொடுக்க மாட்டார். அவர் எப்படி தெரியுமா தருவாரு? ஒரு புது ஷீட், ஒரு புது பேப்பரா தான் அவர் நமக்கு ஏற்படுத்தி தரார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் நாளிலே நடந்ததும் அதுதான், பரிசுத்தமாகுதல் சாங்டிஃபிகேஷன்ல தினந்தோறும் நடக்கிறதும் அதுதான். ஹல்லேலூயா. அப்போ தினந்தோறும் இந்த பரிசுத்தமாகுதல்ல ஒரு மனுஷன் தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது அவன் புதிதாக மாற்றப்படுகிறான். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 8 - 9 வசனங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 8 - 9 வசனங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். Forgiveness is not automatic. இப்ப நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, அவரு தான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, மறந்துட்டாரு, அப்ப என்னத்துக்கு போய் உன் பாவங்களை அறிக்கை செய்யற? நூதன உபதேசம் இதுதான். இன்னைக்கு இந்த செழிப்பு உபதேசம், கிருப உபதேசம் சொல்றவங்களா அதுதான். நிறைய அந்த மாதிரி வஞ்சக ஓநாய்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளாக யூடியூப்ல முக்கியமா வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள பத்திலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கொலோசையர் 3 வாசிச்சோம் இல்லைங்களா? அதே வசனத்தை சொல்லி அவர் எல்லாம் முடிச்சிட்டாரு. அதனால நீ பாவத்தெல்லாம் உன்னுடைய வருங்காலத்துல நீ நாளைக்கு என்ன பாவம் செய்ய போறியோ அதையும் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. அதனால எதுக்கு போய் நீ அறிக்கை பண்ண போற அப்படின்ற நூதன உபதேசம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் யோவான் ஒரு சவுக்கடியாக ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னிடத்துல பாவம் இல்லை என்று சொன்னா நீ யாரு? யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப். நீ உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். அப்ப நீ என்ன பண்ணணும்? பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ இந்த forgiveness, இந்த மன்னிப்பு, கர்த்தர் தருகிற மன்னிப்பு ஆட்டோமேட்டிக்கா நடந்துறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் நம்புறேன் அதனால எனக்கு மன்னிப்பு. என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அதை அறிக்கை செய்ய அவர் எதிர்பார்க்கிறார். ஹானஸ்ட் கன்ஃபெஷன், நேர்த்தியா. நிறைய நேரங்கள்ல சின்ன வயசுல நான் அப்படிதான் அறிக்கை பண்ணுவேன், ஏசப்பா என் பாவங்களை மன்னியும், சோத்திரம். இப்படி சொல்றது எல்லாருக்கும் ஈஸி இல்ல? நம்ம எல்லாரும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா ஏசப்பா எதிர்த்துறீங்களா? எதிர்பார்க்க ஹானஸ்டி எதிர்பார்க்கிறார். நேர்மனை என்ன அர்த்தம்? ஒன்னையும் அவருக்கு தெரியும், ஆனா நான் ஒன்னையும் மறைக்காம சுயமா நான் அறிக்கையிடணும்னு அவர் விரும்புறாரு. அப்போ அவர் என்ன விரும்புறாரு தெரியுமா? நான் இந்த நேரத்துக்கு போனேன், இந்த இடத்துல இவரை பார்த்தேன், இவங்களோட இந்த வார்த்தையை பேசினேன், என்னென்னலாம் அவருக்கு பிரியம் இல்லையோ, எதெல்லாம் ஞாபகம் வருதோ அது எல்லாவற்றையும் சொல்லி, அதுதான் நேர்மைன்னு சொல்றது. ஹானஸ்ட், நேர்மையா அறிக்கையிடணும். அதை கர்த்தர் அவர் விரும்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இல்லைங்களா? தன் பாவங்களை மறைக்கிறவன் இரக்கம் பெறுகிறான். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய பாஸ்ட், நம்முடைய கடந்த காலம் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக, கர்த்தருடைய வெளிச்சத்திற்குள்ளாக உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாம் வல்லமை இழந்து போயிடும். அதுக்கு பவரே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய கடந்த காலம் என்னவா வேணா இருக்கலாங்க, ஆனா அதை கொண்டு வந்து ஏசப்பா அவனுடைய பாதத்துல வச்சு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல உள்ள ஒட்டுமொத்த வல்லமையும் என்ன ஆயிடுங்க? செயலிழந்து போய்விடும். ஹல்லேலூயா. அப்ப உங்களை குற்றம் சுமத்துகிறவர் ஒருவரும் இருக்க முடியாது. பவுல் சொல்றாரு, என்னை குற்றம் சுமத்துகிறவன் யாரு? யாரு? தேவன் நீதி ஆக்கினவங்களை யார் குற்றம் சுமத்த முடியும்? ஹல்லேலூயா. ஒருவரும் குற்றம் சுமத்த முடியாது. காரணம், I've been honest. நான் நேர்த்தியா என் வாழ்க்கையில நடந்தது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன்? அவர் சமூகத்தில் கொண்டு வந்து வச்சுட்டேன்.
இன்னொரு இடத்துல கூட யாக்கோபு விதமா சொல்றாரு பாருங்க. இது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். வாசிக்கலாம் யாக்கோபு, கடைசியை வாசித்து முடிக்க போறோம். யாக்கோபு 5:16 பாருங்க. ஆனா இதை மட்டும் நம்ம யாராலும் ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் டிக்னிட்டி பிரச்சனை, மான பிரச்சனை ஆயிடும். வாசிப்போமா? யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. இங்கதாங்க பிரச்சனையே வருது. ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யறதுன்னா சொல்லிடலாம். ஆனா இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? என் பாவத்தை நான் உங்ககிட்ட சொல்லணுமா, நீங்க உங்களத என்கிட்ட சொல்லணுமா? ஐயோ, சொல்லிடவே கூடாது. உயிரோட என்னை கொன்றுவாங்க. ஏன் பாருங்க, இப்போ சரி, நடக்க முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் நிஜமா வசனத்துல தரவே மாட்டார் இல்லையா? அப்ப இங்க ஏதோ ஒரு காரியம் ஒண்ணு இங்க இருக்குது. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா, நான் பர்சனலா செஞ்ச பாவங்கள் இல்லை, நான் தனியா போய் செஞ்சேன் இல்லையா, அந்த பாவங்களை பத்தி அவர் சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு எதிராய் இல்ல நீங்க எனக்கு எதிராய், ஒருவருக்கொருவர். இப்ப நான் தம்பிக்கு எதிராய், தம்பி எனக்கு எதிராய். நான் தம்பிக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியத்தை பேசியிருந்தேன்னா அது நான் யாருக்கிட்ட, நான் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி தம்பிக்கிட்ட போய் நான் கேட்கணும். ஏன்னா அது யாரை பாதிச்சிருக்குது? அவரை பாதிச்சிருக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் ஒருவருக்கொருவர். ஸோ என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் நான் ஒருத்தர்கிட்ட நான் சொல்ல போறது கிடையாது, சரிங்களா? அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. ஸோ இந்த சொஸ்தம்ன்றது எதை பத்தி பேசுது தெரியுங்களா? ஆத்துமாவின் காயங்கள். அதான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். மன்னிக்க முடியாமை, ஒருவர் பேசின வார்த்தை நமக்குள்ள ஒரு கசப்ப, ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் போது அது என்ன ஏற்படுத்துதுங்க? ஒரு வியாதியை ஏற்படுத்துது. ஆத்துமாவில காயத்தை ஏற்படுத்துது. அந்த காயத்தின் நிமித்தமா ஒரு வியாதி வருது. இப்போ இததான் அவர் சொல்றாரு, ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள். சோ நம்ம பர்சனலா தேவ சமூகத்துல அறிக்கையிடுகிற பாவங்கள்னு ஒண்ணு இருக்குது. அதே நேரத்துல நான் உங்களை பற்றி தவறாய் பேசினது, இல்ல நீங்கள் என்னை பற்றி தவறாய் பேசினது, இப்படி நம்ம ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து கொள்வதையும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரதானப்படுத்துகிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் அது மாற்ற வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கடைசியா ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? இந்த குற்றம் சாட்டுகிறவனை நம்ம எப்படி தெரியுங்களா ஜெயிக்கிறோம்? அதுதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். எடுங்க கொஞ்சம் வேகமா. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனைனா யாரு? குற்றம் சாட்டுகிறவனை அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இங்கேயும் பாருங்க என்னதான் போடப்பட்டிருக்குது? ரெண்டு தான். blood of Jesus, word of God. தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இது ரெண்டு தான் இந்த குற்றம் சாட்டுகிறவன் என்ன பண்ண முடியுங்க? மேற்கொள்ள ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நாம் அதிலிருந்து முற்றிலும் தேவ சமூகத்திலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும், நம்மை நீதியாக்கி அவருடைய சமூகத்தில் அவர் நிலைநிறுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். யாவரும் எழுந்து நிற்போமா? முடிக்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம். எழுந்து நின்று இந்த வசன பகுதி வாசிக்க போறோம். ரோமர் 8:33-34. ரோமர் 8:33-34 சேர்ந்து வாசிக்கலாமா? ரோமர் 8:33-34 வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நிதானமாய் நிறுத்தி நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறார். அடுத்த வசனம் பா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, என்னை நீர் மீட்டீரே. நம்முடைய கடந்த காலத்தை நம்ம யாருமே போய் திரும்ப எழுதவே முடியாது. யூ கேனாட் ரீரைட் யோர் பாஸ்ட். உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் மாற்றி அமைக்க, மாற்றி எழுதவே முடியாது. ஆனால் இயேசுவின் ரத்தம்
இழந்து போனதை மீட்டெடுக்க முடியும். You cannot rewrite, but the blood of Jesus can redefine. உங்களுடைய கடந்த காலத்தை புதிதாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால இயேசுவின் ரத்தத்துக்காக நன்றி சொல்லுவோம். இயேசுவின் ரத்தம் நம்மளை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்மை தேவ சமூகத்திலே நிற்கும்படி நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. நித்தமும் நமக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சாட்டிக் கொண்டேதான் இருப்பான். ஆனால் இந்த நாளிலே நம்ம வாசிச்ச வசனத்தின்படி தேவ ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை நாம் ஜெயிக்கும்படியாக, குற்றம் சாட்டுகிறவனை ஜெயிக்கும்படியாக, கடந்த காலத்திலிருந்து சத்ருவானவன் நமக்கு எதிராக கொண்டு வருகிற தாக்கங்கள் எதுவாக இருந்தாலும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல கடந்த காலத்தினுடைய எல்லா பதிவுகளையும் சத்ருவானவன் ஜாக்கிரதையாக அவன் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? நம்முடைய வாழ்க்கையில அழுத்தங்கள் வருகிற நேரத்திலே கடந்த காலத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் வழியாக வந்த எல்லா காரியத்தையும் நம்ம மேல கொண்டு வந்து அவன் திணிப்பான். அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ சாட்சியின் வசனத்தினாலோ நாம் ஜெயிக்க முடியும். அப்ப இந்த கேள்விக்கான பதில் என்ன? உங்களுடைய கடந்த காலத்தை மாற்றி அமைக்க முடியுமா? கடந்த காலத்தை நாம் பெற்றுக்கொண்ட, இழந்து போனதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? இயேசுவின் ரத்தத்தினாலே. காலத்தை பெற முடியவில்லைனாலும் இழந்து போன எல்லாவற்றையும் நம்ம இயேசுவின் ரத்தத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஏசப்பா, சிந்தப்பட்ட உங்க ரத்தத்திற்காக நன்றி. அந்த ரத்தத்தினாலே நான் கடந்த காலத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு மீட்டு தருவேன் என்று நீர் வாக்குரைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எல்லா காரியங்களையும் புதிதாய் மாற்றுகிற தேவன். உம்முடைய ரத்தமும் உம்முடைய சாட்சியின் வசனமும் என்னுடைய வாழ்க்கையிலே அப்பா நித்திய மீட்பையும் நித்திய சந்தோஷத்தையும் ஜெயத்தையும் தருகிறதாக இருக்கிறது. நித்தமும் நாங்கள் ஜெயமுள்ளவர்களாய் இருக்கும்படி சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். நம்முடைய கடந்த காலம் நம்மை யார் என்பதை நிர்ணயிப்பது இல்லை. சொல்லுங்க, என்னுடைய கடந்த காலம் என்னை யார் என்று நிர்ணயிப்பது இல்லை. திரும்ப சொல்லுவோம், என்னுடைய கடந்த காலம் என்னை யார் என்று நிர்ணயிப்பது இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த நினைப்போடு நம்ம எப்பொழுது இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவளாக இருக்கிறார். அன்பு மிரக்கும் உள்ள நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, எங்களுடைய கடந்த காலத்தினுடைய எல்லா காரியங்களையும் நீர் மாற்ற, காலத்தை இழந்து போன காலத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இழந்து போன நன்மைகளை திரும்ப மீட்டெடுக்க கூடியதான வல்லமை உம்முடைய ரத்தத்திற்கு உண்டு, உம்முடைய வார்த்தைக்கு உண்டு, சத்திய வார்த்தைக்கு உண்டு. அந்த வசனத்தின்படி அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, நித்தியமும் நித்திய காலம் நாங்க வரோம் வரைக்கும் இந்த பரிசுத்தத்திலே இந்த ரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் உணர்த்தப்படும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒருவர் மேல ஒருவருக்கு கோபங்களோ கசப்போ இருக்கும் என்று சொன்னா அதை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்து இவ்விதமாக நாங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களாய் தேவனுடைய ஜெயத்தை நிலைநாட்டுகிறவர்களாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக நன்றி. அந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்தீர், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ளவும், இனி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகுதலை பூரணப்படும்படி, மகிமையின் மேல் மகிமை அடையும்படி, இயேசுவின் ரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்பட்டேன், ஆகையினாலே அவரிலே இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன். அந்த பெண்ணை நம்ம மறந்துடவே வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எவனிடத்துல அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுகிறான். நம்முடைய கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கும் போது கர்த்தர் நம்மளை எவ்வளவு மன்னிச்சிருக்காரு. அப்ப நம்ம எவ்வளவு அவரை நேசிக்கணும். அந்த நேசத்தினால நம்முடைய இருதயத்தை அந்த நிரப்பும்படி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, அந்த அன்பினால் எங்களுடைய இருதயத்தை நிரப்புங்கப்பா. நீங்க இங்க எவ்வளவு மன்னிச்சிருக்கிறீங்க, நாங்க எந்த அளவுக்கு உங்களை அதிகமா நேசிக்கணும். அந்த அன்பினால் எங்களை நிரப்புங்க. தொடர்ந்து இந்த வார்த்தையினால் எங்களோடு பேசுங்க. நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது சத்ருவானவன் இந்த வார்த்தைகளை அவருடைய இருதயத்திலிருந்து பொறுக்கி விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள்ளாக
அப்பா, பிள்ளைகளுடைய இந்த வசனத்தை கேட்க போகிற ஒவ்வொருடைய மூளை பகுதி, எண்ணங்கள், யோசனைகள், இருதயத்தின் அறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யும், சாட்சியாய் நிறுத்தும். உம்முடைய நாம மாத்திரமே மகிமை அடைவதாக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.